ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன விஷயம் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால், பீட்ரூட்டில் வர செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட், வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சமாக தூள், அதே போல் தேங்காய்ப்பூ, கொஞ்சமாக ஆயில், கருவேப்பிலை, இவ்வளவு தான் தேவை. இதை நாங்கள் இனி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பீட்ரூட்டை கரைச்சீவிர கிரேப்பரில் சின்ன சின்னதாக சீவி போட்டு அதை கழுவிட்டு சட்டிக்குள்ளே போடணும். அதோட சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயம், அதே மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, அதோடு சேர்த்து தூளும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி விட போகிறேன். நீங்கள் பார்ப்பீங்க, இந்த பீட்ரூட்டில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. குருதியை சுத்திகரிக்கக்கூடிய மாதிரியான மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருள் தான் பீட்ரூட். இது ஏபிசி ஜூஸ்லேயும் பீட்ரூட் முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தூள் போட்டிருக்கிறேன். தூளும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் விட போகிறேன். தண்ணியும் விட்டுட்டு கொஞ்சமாக மூடி விட போகிறேன். மூடி போட்டுட்டு அவிய விட போகிறேன். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து பார்க்க போகிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி தான் வைக்கணும். நல்லா கூட வச்சா தீஞ்சு போடும், எரிஞ்சு போடும். இப்போ அதால் குறைச்சி வச்சுட்டு தான் செய்யணும். இப்போ கிட்டத்தட்ட 7-8 நிமிஷம் வரும். அதுக்கு பிறகு திறந்து பார்க்க போகிறேன். பார்த்தீங்களோ, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அப்படி இருக்குண்டு. அதனால் கொஞ்சம் இது வேகையில் கிழக்கு தண்ணி நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றாக்கி மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பியும் அவிய விட போகிறேன். இனிமேல் மூடாமல் தான் விட போகிறேன். என்ன சொன்னால், மூடினா அடுப்பு கூட எரிகிறது அடி பிடிச்சிடும். அப்போ அதுக்காக பார்க்குறதுக்காக அகப்பையால் கிளறி விட்டுட்டு பார்த்து கொண்டு நிற்க போகிறேன். நீங்கள் இதை மாதிரி செய்கிற நீங்களோன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் போடுங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, அதுக்கு பிறகு ஒரு 5-6 நிமிஷம் வர நினைக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி இருக்குது. இனி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற போகிறேன். மரக்கறி எண்ணெய் தான் ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கு பிறகு தாளிக்கிறதுக்காக கடுகு, பெருஞ்சீரகம் போடணும். கடுகு போட போகிறேன். பெருஞ்சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் வதங்க விடுவோம். சில பேர் பெருஞ்சீரகத்தை போட்டுட்டு தான் கடுகு போடுவாங்க. நான் அப்படி இல்லை, கடுகு முதல் போட்டுட்டு தான் பெருஞ்சீரகம் போட்டுட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் வதங்கி கொண்டு வருது. பார்த்தீங்களா, கொதிக்குது. நீங்கள் இதை நான்ஸ்டிக்கில் செய்தீங்கன்னு சொன்னால் அந்த அடி பிடிக்கிறது குறைவு. இது இரும்பு சட்டி, அந்த அலுமினிய சட்டின்றதால கொஞ்சம் முடியல அந்த அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் கறிவேப்பிலை போட போகிறேன். பாருங்க, கருவேப்பிலை போட்டு வதக்கைக்குள்ள ஒரு தனி ஒரு வாசம் கொண்டு வரும். ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை போட்டோம்னு சொன்னால் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி போட்டு
கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு இனி வந்து கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக நீங்கள் எடுக்கிற பீட்ரூட்டுன்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் எடுக்கலாம். தேங்காய் கூட சேர்த்தா கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும். அப்போ அதனால் கொஞ்சம் பார்த்து போடுங்க. மற்றது வந்து சில பேர் வந்து இதுக்கு தேங்காய் போடாமலும் தனியாகவும் செய்கிறது இருக்குது இது செய்கிறது. ஆனால் நான் கொஞ்சம் தேங்காய் போடுறேன். தேங்காய் போட்டாலும் இன்னொரு தனியான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. போட்டுட்டும் அதையும் கொஞ்சம் நல்லா வதங்க விடும். தேங்காய் நல்லா வதங்குற மாதிரிக்கு நல்லா கொஞ்சம் நேரம் விடுது. இந்த மாதிரி வரைய நாங்கள் செய்து வெறும் சோறோடையே சாப்பிடலாம். வெள்ளை சோறோடு சாப்பிட்டோம்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம வந்து கொஞ்சமாக புளி, உங்களுக்கு அந்த பதம் தெரியும் தானே, வரையல் வதங்கி வாரமா பதம் மட்டும் வச்சுருக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக புளி வந்து நான் தேசி புளி விட்டால் நல்லா இருக்கும். ஆனால் அது இல்லாதபடியாக நான் மற்ற புளி விடுறேன். உங்களோட தேசி புளி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதையும் விட்டுட்டு நல்லா விட்டு இறக்கினீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் வரை தயார். கிழமையில் ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் இலவகை சார்ந்த உணவுகளை சாப்பாட்டோடு எடுத்தீங்கன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா. இந்த பீட்ரூட் வர செய்கிற ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய சமையல் குறிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இதை பார்த்து நீங்களும் செய்து உங்களோட குடும்பத்தோடு ஷேர் பண்ணுங்கள்.